ஹமாஸ் அல்ல. ஹமாஸுக்கு கீழே இருந்த காசா இன்னைக்கு மொத்தமாக தரைமட்டமாக்கிட்டு ஹமாஸுக்கு இது தேவையில்லாத வேலை. ஹமாஸ் ஆயுதம் தூக்கினதால தான் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் காசாவில் கொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க. காசாவில் நடக்கிற அத்தனை விடயங்களையும் மறைக்கிறதுக்காக இந்த ஹஸ்ரா அப்படிங்கிற உடன்படிக்கை ஒன்றுல இஸ்ரேலும் கூகுள் மற்றும் யூடியூப் கைச்சாத்திட்டு இருக்காங்க. ஜோர்டானினுடைய 4 ஹெலிகாப்டர்கள் ரமல்லா பிரதேசங்களை தரையிறங்கிருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சில ஊடகவியலாளர்கள் கணிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கில் போவா மற்றும் அலன் ஓகல் அப்படிங்கிற 2 பணைய கைதிகளினுடைய வீடியோ ஒன்றைக்கு ஹமாஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பணைய கைதிகள் அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லாக்களும் லெபனானினுடைய ராணுவமும் சொல்ல போனா ரெண்டுமே ஒன்று. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். மத்திய கிழக்கினுடைய அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்கு, காசாவையும் காசாவை சுற்றியுள்ள பிரதேசங்களையும் காசாவை மையமாக கொண்டு என்னென்ன விடயங்கள் நடந்திருக்கு இன்றைய நாள்ல அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ ஆரம்ப கட்ட தகவலாக நாம இன்னைக்கு பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான இனப்படுகொலை நடந்து கொண்டு வருது. குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஐநாவினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் காசாவில் மீறப்பட்டு கொண்டிருக்கு. இஸ்ரேல் காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை செஞ்சு கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் உலகம் ஒரு காலத்தில் உள்ளங்கைக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டங்களில் சொன்னாங்க. இப்போ இருக்கிற காலம் அந்த உள்ளங்கைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்திருக்கிறது கூகுள், யூடியூப் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான சமூக ஊடகங்களினுடைய, அதாவது இன்டர்நெட்டையே தங்களோட கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிற மிக முக்கியமான 2 அமைப்புகள். இந்த 2 அமைப்புகளோடையும் இஸ்ரேல் ஒரு முக்கியமான உடன்படிக்கை ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸ்ரா அப்படிங்கிற உடன்படிக்கையின் அடிப்படையில் 45 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தின் கீழே காசாவில் நடக்கிற இனப்படுகொலையை மறைக்கிறதுக்காக, காசாவில் பட்டினி இல்லை, உணவுப் பொருட்கள் சென்று கொண்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக, காசாவில் நடக்கிற அத்தனை விடயங்களையும் மறைக்கிறதுக்காக இந்த ஹஸ்ரா அப்படிங்கிற உடன்படிக்கை ஒன்றுல இஸ்ரேலும் கூகுள் மற்றும் யூடியூப் கைச்சாத்திட்டு இருக்காங்க. உண்மையா சொல்றதுக்கு தான் இந்த ஊடகங்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு. அந்த உண்மையை பொய்யா மறைக்கிறதுக்கு, பொய் சொல்றதுக்காக ஊடகங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த ஊடகங்கள் நேர்மாற்றமாகவோ வதந்திகளையோ பரப்புறது ஊடக தர்மத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்கள் உண்டாயிருக்கு. எவ்வளவுதான் இஸ்ரேல் அங்க நடக்கிற செய்திகளை மறைக்க முற்பட்டாலும், காசாவில் நடக்கிற இன அழிப்புகளை மறைக்க முற்பட்டாலும், அங்க இருக்கிற உண்மைக்குண்மையான ஊடகங்கள், உண்மைக்குண்மையான ஊடகவியலாளர்கள் காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத முழு உலகத்துக்கும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் உண்மையை சொல்ற ஊடகவியலாளர்கள் மேல தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ள போனாங்க 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆப்கானிஸ்தான்ல தீவிரவாதம் உருவெடுத்திருக்கு. அந்த தீவிரவாதத்தை முழுமையாக நாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுத்தான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ள போறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல நடந்த யுத்தத்தில் கடைசியாக அமெரிக்கா தோற்று தன் வெளியிறங்கினாங்க அப்படிங்கிறது வரலாறாக இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருந்த காலங்களில் கை பொம்மை ஆட்சியாளர்களை ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா உருவாக்கி வச்சிருந்தாங்க. அமெரிக்கா உருவாக்கின கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா, இனி அமெரிக்கா சொல்றதை தானே அவங்க கேட்கணும், அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டங்களை தான் ஆப்கானிஸ்தான்ல நிறைவேற்றணும். அப்படி ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்காகவும் தான் அமெரிக்கா மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க. பட் கடைசியா என்ன நடந்திருந்துச்சு, தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினாங்க. ஆக இது அமெரிக்காவினுடைய தந்திரங்கள் ஒன்றாக இருக்கு. ஒரு நாட்டை தங்களுடைய அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டை அடிமைப்படுத்தினாலே போதுமானது. இருந்த போதிலையும் ஆப்கானிஸ்தான்ல அது படுதோல்வி அடைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சி செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் இப்ப பலஸ்தீனத்தில், அதாவது காசாங்கிறது வேறையாகவும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை அப்படிங்கிறது வேறையாகவும் இருந்துச்சு. காசாவினுடைய ஆட்சி பொறுப்பை ஹமாஸும், அதே போன்று மேற்கு கரையினுடைய ஆட்சி பொறுப்பை பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படிங்கிற மஹ்மூத் அப்பாஸின் கீழே இருக்கிற அதிகார சபையின் தான் மேற்கு கரை பிரதேசங்கள் ஆட்சி செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பிரதேசங்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த இந்த பாலஸ்தீனியன் PA அப்படின்னு சொல்ற பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் தான் மஹ்மூத் அப்பாஸ். மஹ்மூத் அப்பாஸை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இவர் இஸ்ரேலால உருவாக்கப்பட்ட ஒரு கைபொம்மை. அமெரிக்காவினுடைய திட்டங்களுக்கும் அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ
அதை கேட்டுக்கொண்டு போறதுதான் மஹ்மூத் அப்பாஸினுடைய நிகழ்ச்சி நிரல்களை தயாரிக்கிறதே அமெரிக்காவா தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அரபு ஊடகங்களுக்குள்ள கடந்த 2 ஆண்டுகளாக காசாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இந்த 2 ஆண்டுகளுமே அரபு மக்களினுடைய திசைகளை திருப்புறதுக்காக ஹமாஸுக்கு எதிரான போலி பிரச்சாரங்கள் பகிரப்பட்டு கொண்டிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வெஸ்ட் பேங்கை பாதுகாத்து கொண்டிருக்காங்க. ஆக பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனத்தினுடைய உண்மையான அரசாங்கம், ஹமாஸ் அல்ல. ஹமாஸுக்கு கீழே இருந்த காசா இன்னைக்கு மொத்தமாக தரைமட்டமாக்கிட்டு, ஹமாஸுக்கு இது தேவையில்லாத வேலை, ஹமாஸ் ஆயுதம் தூக்கினதால தான் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் காசாவில் கொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க. இவ்வாறான செய்திகளை அரபு ஊடகங்கள் பரப்புறத்தில் மிக முக்கியமான பங்கு ஆற்றி கொண்டிருந்தாங்க. இருந்த போதிலேயும் இப்ப வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய அமைச்சர்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பிரதேசத்தை இஸ்ரேலோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஐநா சபையில ரமல்லா சார்பாக, பாலஸ்தீனம் சார்பாக ஐநா சபைக்கு செல்ல இருக்கிற உறுப்பினரை தடை செஞ்சு போட்டு ரமல்லா பிரதேசங்கள்ல இருந்து, வெஸ்ட் பேங்க் பிரதேசங்கள்ல இருந்து இஸ்ரேலினுடைய ஏர்போர்ட் ஊடாக வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கிற பாலஸ்தீனியர்களினுடைய அத்தனை விசாக்களையும் அமெரிக்கா தடை செஞ்சிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியின் கீழே இருக்கிற வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை, மேற்கு கரை பிரதேசத்தை முழுமையாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்ப நமக்கு இது உணர்த்தி இருக்கிற விடயங்கள் உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதை மேலும் உறுதிப்படுத்துற விதமாக ஜோர்டானினுடைய 4 ஹெலிகாப்டர்கள் ரமல்லா பிரதேசங்களை தரையிறங்கிருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சில ஊடகவியலாளர்கள் கணிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கிற மஹ்மூத் அப்பாஸும் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அவர்களுக்கு கீழ் அதிகார சபைக்குள்ளே இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாருமே ஜோர்டானுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உடனடியாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை, மேற்கு கரை பிரதேசங்களை இஸ்ரேல் கைப்பற்ற போகுது அப்படிங்கிறதா இதுக்கு இருக்கிற முக்கியமான அர்த்தமாக. இதுக்கு ஹமாஸ் பதில் அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனிய மக்களினுடைய உண்மையானதும் உறுதியானதும் சுதந்திரத்தை நிலைநாட்டும் வரை ஹமாஸ் ஒரு பொழுதும் ஆயுதத்தை கீழ வைக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள், மேற்கு கரை பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் ஹமாஸை நம்பி அவங்க பெக்காக செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி இனி வரும் காலங்களில் மேற்கு கரை பிரதேசத்தை சும்மாவே இப்ப இஸ்ரேலுக்கு எழுதி கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆக ஹமாஸ் மட்டும்தான் உண்மைக்குண்மையாக பாலஸ்தீனிய சுதந்திர தேசத்திற்காக, தனியான நாட்டிற்காக போராடி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு பின்னால போனா மட்டும்தான் நமக்கு சுதந்திரமான ஒரு தேசம் கிடைக்கும் அப்படிங்கறத முழு மேற்கு கரை மக்களும் ஒன்றிணைந்து இப்ப ஹமாஸின் கீழே அவங்க செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கில் போவா மற்றும் அலன் ஓகல் அப்படிங்கிற 2 பணைய கைதிகளினுடைய வீடியோ இன்றைக்கு ஹமாஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பணைய கைதிகள் அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரை காலமாக நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் ஹமாஸ் தான் எங்களை கைது செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனா உண்மையான விடயம் அதுவல்ல. இஸ்ரேலினுடைய நெத்தன்யாகவும் அதே போன்று பென்வீரும் அதே போன்று ஸ்மோட்ரிச்சும் தான் எங்களை கைது செஞ்சு வச்சிருக்காங்க, எங்களை சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க. எங்களுடைய சொந்த கவர்மெண்டே பாதுகாப்பாக மீட்டெடுக்கிறதுக்குரிய எந்த ஒரு நடவடிக்கைகளையும் இதுவரைக்கும் செய்யல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சொந்த மக்களையே மீட்காத நம்மளுடைய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுமாறும் அவங்க அந்த வீடியோல சொல்லியிருக்கிற. ஹமாஸ் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காசாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஹமாஸ் கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்ட் அவர்களினுடைய பணைய கைதிகள். இந்த பணைய கைதிகளை வச்சு தான் இதுவரைக்கும் காசா என்கிற பேராவது இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பணைய கைதிகளை வச்சு தான் அத்தனை டீல்களையும் ஹமாஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த பணைய கைதிகளை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு இப்ப ஹமாஸ் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் அவங்க கையில இப்ப இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் பணைய கைதிகளுக்காக இஸ்ரேலிய மக்களை குரல் கொடுக்க செல்றதுக்காக ஹமாஸ் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றா இருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காசா நகரத்தில் இருக்கிற முஸ்தாஹா அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இன்னைக்கு இஸ்ரேல் மொத்தமாக தாக்கி அழிச்சிருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான காரணமாக இஸ்ரேல் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸினுடைய ராணுவ நடவடிக்கைகளை செயற்படுத்துறதுக்கு இந்த பில்டிங்ல தான் ஹமாஸ் அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்களுடைய தொழில்நுட்பங்களையும் இந்த பில்டிங்ல தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. பட் இதுல இருக்கிற உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காசா நகரத்தை கைப்பற்றதான் இஸ்ரேலினுடைய இப்ப முக்கியமான நோக்கமா இருந்து கொண்டிருக்காக. மக்கள் இருக்கும் வரைக்கும் காசா நகரத்தை இஸ்ரேலால கைப்பற்ற முடியாது.
முடியாது. ஆக காசா நகரத்தில் இருக்கிற மக்களை மொத்தமாக தெற்கு காசா பிரதேசத்துக்கு அனுப்பணும். அதுக்காகத்தான் இந்த தாக்குதல் அவங்க செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வதிவிடங்களாக இந்த பில்டிங்குகளை இந்த கட்டடங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆக அந்த மக்களை அப்புறப்படுத்துறதுக்காக இவ்வாறான பில்டிங்குகளை நாம உடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் இவ்வாறான செயற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உயரமான நிறைய கட்டிடங்களை காசா நகரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மொத்தமாக அழிச்சிருக்காங்க. காசாவுக்காக குரல் கொடுக்கிற இன்னொரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லாக்கள். இப்ப ஹிஸ்புல்லாக்கள் சைலண்டா இருந்து கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் சைலண்ட் ஆக்கி இருக்காங்க. ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. அது மட்டும் இல்லாம திடீர்னு மாதிரி இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, லெபனானுக்குள்ள ஜோசப் ஆனை ஜனாதிபதியாக மாற்றி இருந்தாங்க. அதன் பிறகு ஜோசப் ஆன் அமெரிக்காவினுடைய திட்டங்களுக்கும் இஸ்ரேலினுடைய திட்டங்களுக்கும் அடிபணிந்து ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக மாற்றணும் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய திட்டத்தை லெபனானுக்குள்ள கொண்டு வரதுக்கு முழு முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமாக இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. லெபனானுடைய பாராளுமன்றத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களினுடைய பிரதிநிதிகளும் ஹிஸ்புல்லாக்களினுடைய எம்பிமாரும் லெபனானினுடைய பாராளுமன்றத்தில் இருக்காங்க, லெபனானினுடைய அமைச்சரவையில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தில் இருந்து மொத்தமாக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஹிஸ்புல்லாக்கள் நிராயுத பாணியாக்குற திட்டத்தை கொண்டு செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லெபனானுக்குள்ள இருக்கிற ராணுவத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப என்னன்னா கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை முன்வைச்சாலும் ராணுவம் அதை செயல்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னா ஹிஸ்புல்லாக்களும் லெபனானினுடைய ராணுவமும் சொல்ல போனா ரெண்டுமே ஒன்றுதாக. லெபனானினுடைய ராணுவம் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக போராடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா லெபனானினுடைய ராணுவத்தினுடைய தளபதி இன்னைக்கு அறிவிச்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வாறான ஒரு திட்டம் ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்குங்க அப்படின்னு சொல்லி ராணுவத்திற்கு அரசாங்கம் உத்தரவிட்டால் உடனடியாக எங்களுடைய பதவிகளை நாங்கள் ராஜினாமா செய்வோம் அப்படின்னு சொல்லி லெபனானினுடைய ராணுவ தளபதி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது. ராணுவத்தினுடைய நிலைப்பாடு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக லெபனானுக்குள்ள போராடுவதற்கு லெபனானினுடைய ராணுவம் தயாராக இல்லை அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவுல 40% நிலப்பரப்பை இஸ்ரேலிய ராணுவம் இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. வரும் நாட்கள்ல மேலும் எங்களுடைய தாக்குதல் அதிகப்படுத்தி காசாவினுடைய நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற இடங்களை இன்னும் அதிகரிக்கிறதுக்குரிய திட்டங்களை நாங்க முன்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வராங்க. காசாவை நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, காசாவோட அந்த இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, காசாவினுடைய இந்த இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ இஸ்ரேல், அந்த இடத்திலேயே ஹமாஸ் இஸ்ரேலினுடைய ராணுவங்களுக்கு எதிராக பலமான தாக்குதல்கள் நிறையவே செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நாமளே நிறைய வீடியோக்களை பார்த்திருக்கோம். அதாவது 1967 ஆண்டு மொத்த அரபுலகத்தையும் பணிய வச்ச இஸ்ரேலால 2 ஆண்டுகளாக காசாவினுடைய போராளிகளை ஒரு சிறு குழுவை இதுவரைக்கும் கைப்பற்ற முடியவும் இல்லை, அவர்களை தோற்கடிக்க முடியவும் இல்லை அப்படிங்கிறத நாளைய வரலாறும் பேசும் அப்படிங்கிறது இதில் இருக்கிற முக்கியமான விடயங்களுக்காக இன்னைக்கு காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு, அதனை சுற்றியுள்ள பிரதேசங்களில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியூடாக நாம விரிவாக பார்த்திருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளோட இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா வரும் நாட்கள்லையும் காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போமாக. இணைந்து கொள்வதன் ஊடாக நீங்களும் இவ்வாறான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். Thank you very much.